ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பழைய காலத்துல படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். நாங்க சிறு வயதுல இருக்கும்போது டிடி சேனல்னு ஒண்ணு இருக்கும். இல்ல தூர்தர்ஷன்னு. அதுலலாம் வந்து இந்த ஜீனி பத்திலாம் படிச்சிருக்கோம், பேசியிருக்கோம். ஆ உங்களுக்கு ஜீனிய பத்தி தெரியணும் அப்டின்னா, ஜீனிய பத்தி தெரியணும்னா, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. கீழ காமெண்ட்ஸ்ல. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அத பத்தி பேச வரல இன்னைக்கு. கிட்ஸ் ப்ரோகிராம்லலாம் நாங்க பார்த்தது, ஒரு பாலைவனத்துல நடந்து போயிட்டுருப்பாங்க. இல்ல ஒரு கடற்கரை ஓரமா ஏதான்னு ஒரு பாட்டில் கால்ல தென்படும். அந்த பாட்டில தொறந்த உடனேயே அதுக்குள்ள ஒரு சுருள் பேப்பர் இருக்கும். இல்ல அதுக்குள்ள ஜீனி இருக்கும். அப்படிலாம் வந்து அந்த காலத்துல பாதுகாக்கப்பட வேண்டியது, பணத்தை வந்து ரொம்ப ரெட்டிப்பாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள். பணம் இந்த இடத்துல போனீங்கன்னா ஒரு கோல்டு புதையல் இருக்கும். போய் பாருங்க. உடனே மைடஸ் டச்சுன்னு சொல்லிட்டு, அத போய் அதாவது கோல்ட போய் தேட போவாங்க. அதுல அவங்களுக்கு அந்த வரைபடம் கிடைக்கும். அப்படிலாம் ஒரு பாட்டில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பாட்டில் தான். இது ஆக்சுவலா நம்ம லவ் கிட்ல குட்டி சைஸ்ல போட்டிருந்தோம். ரோஸ் குவார்ட்ஸ் போட்டு உங்க காதலை மேம்படுத்துறதுக்கு. அதே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல போட்டிருக்கும். இந்த பாட்டில்ல வந்து கார்க் வச்சு மூடியிருப்போம். அந்த கார்க் தொறந்த உடனே ஒரு குட்டி பேப்பர்ல, சின்ன பேப்பர்ல இப்போ இது வந்து செட்ரின் போட்டிருக்கு. செட்ரின்னுனாலே என்ன? பணம், பிசினஸ், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தாலும், நல்லபடியா அந்த லோன் வந்து அது நல்லபடியா யூஸ் ஆறதுக்கு, அந்த மாதிரி என்ன அ தேவையோ அதற்கான உபரத்தினங்கள், செமி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் ஓட சிப்ஸ் இதுல போட்டு வச்சிருக்கோம். இப்போ காதல்னா இதுல லவ் லவ் குவார்ட்ஸ் இருக்கும். ரோஸ் குவார்ட்ஸ் இருக்கும். இப்போ பணம் சம்பந்தப்பட்டதுன்னா, இந்த மாரி செட்ரின், கிரீன் அவென்ச்சுரின், ஜேட் அந்த மாரி இருக்கும். ஆம். அதுக்கப்புறம் கைனைட் அந்த மாதிரியான இது கைனைட்டு. இன்னொன்னு வந்து பிங்க் டர்மலின். அதுவும் வந்து அதே மாரி அன்பு, பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாத்துக்குமே, கண் திருஷ்டி இல்ல. இது வந்து கார்னெட். இந்த கார்னெட்டும் பணம் சம்பந்தப்பட்டது. ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு 2, 3 பாட்டில் எடுத்துட்டு வந்தோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்டின்னா, இந்த பாட்டில் இப்டி இந்த கார்க் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு குட்டி பேப்பர்ல இது சிட்ரின்ங்கிறதுனால பணத்துக்கானது. அப்போ எனக்கு வந்து இவ்ளோ பணம் கிடைச்சிருச்சு. ஆல்வேஸ் மேனிஃபெஸ்டேஷன் எப்டின்னா நடந்து முடிஞ்சிட்டதா சொல்லணும். அப்ப கிடைச்சிருச்சுன்னு எழுதி அத நல்லா சுருட்டி இந்த பாட்டிலுக்குள்ள போட்டு, இத மூடி எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல வைக்கணும். அ பூஜை அறையிலயோ, இல்ல உங்களுக்கு பணம் வைக்கிற இடத்துலயோ வைக்கும்போது, உபரத்தினத்தின் தன்மையினால் அது நல்ல எனர்ஜி ஈர்த்து கொடுக்கும். இந்த சிம்பாலஜி இந்த பாட்டில்ல இந்த கார்க் போடுறது சிம்பாலஜி. இந்த மெத்தட்னால அது இன்னும் பாதுகாக்கப்படும். இன்னும் மென்மேல் மேம்படுத்தப்படும். ஸோ அதனால இந்த மாதிரியான பாட்டில்ல உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அது பேப்பர்ல எழுதி போட்டுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இந்த உபரத்தினங்கள் சார்ஜ் பண்ணிட்டே இருக்கும். நம்மளுடைய கனவுகளை, நம்மளுடைய ஆசைகளை. சார்ஜ் பண்ண அதெல்லாம் நிறைவேறிட்டே வரும். இந்த பாட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய கனவை நினைவாக்கும்.